எக்ஸல்ல நம்ம இந்த மாதிரி டைம் கால்குலேஷன் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒரு இன் டைம் இருக்கு, ஒரு அவுட் டைம் இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, அவுட் டைம் மைனஸ் இன் டைம் குடுப்போம். குடுத்துட்டு எல்லாத்துக்கும் டிராக் அடிச்சு விட்டு பார்த்தோம் அப்படின்னா, சிலதுக்கு ஒர்க் ஆகும், சிலதுக்கு ஒர்க் ஆகாது, சிலதுக்கு ஆஷ் வந்திருக்கு பாத்தீங்களா? எதனால வருது அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க இன் டைம் வந்து ஒரு நாள் வந்திருக்காங்க. அவுட் டைம் அடுத்த நாள் காலையில தான் வந்து அவுட் டைம் போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிப்போச்சு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே சினாரியோலாம் வரும்போது என்ன ஆகும்னா, எக்ஸலால டைம் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத பார்த்துக்கலாம். சேலஞ்ச் 365 டே 25. இதை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஈக்குவல் டு எம்ஓடி. எம்ஓடி போட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ன்றது உங்களுடைய கால்குலேஷன். அவுட் டைம் மைனஸ் இன் டைம். ஓகே, எதால டிவைட் பண்ணணும்னு கேக்குது. ஒன்னால தான் டிவைட் பண்ணும். ஏன்னா எனக்கு அவுட்புட் அப்படியே வேணும்ல. இதை மைனஸ் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை எனக்கு ஒன்னால டிவைட் பண்ணி கொடுன்னு சொல்றேன். ஒன் கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர். அடுத்த நாள் அவங்க அவுட் டைம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து அது அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி கொடுத்துரும்.